விஜய், தனுஷ் போன்ற நடிகர்கள் தான் இமானை தூண்டிவிட்டு சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பேட்டி தர செய்திருக்கிறார்கள். இமான் பேசினது தான் தப்பு, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் எதுக்கு பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசணும், கள்ள தொடர்பு என்பதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்களே. அப்படி பார்த்தா சினிமாவில் வாய்ப்பு கேட்கிற நடிகைகளுக்கு பெண்களிடம் டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பதும் தப்பு இல்லைன்னு அந்த அம்மா சொல்கிறாங்களா? மன ஒற்றுமையின்மை அப்படிங்கிற அடிப்படையில் விவாகரத்து வாங்கலாம். அப்படி விவாகரத்து வாங்கிட்டு எந்த நண்பன் தன்னிடம் அன்பு காட்டினானோ அந்த நண்பனையே கல்யாணம் பண்ணிக்கலாமே. என் வேர்களாக விளங்கும் யூடியூப் நேயர்களுக்கு வித்தகன் சேகரின் அன்பு வணக்கங்கள். சில நாட்களுக்கு முன்னால் ஒரு பிரபலமான யூடியூப் சேனலில் நடிகைன்ற பேரில் ஒருத்தங்களை பேட்டி எடுத்திருந்தாங்க. இந்த சிவகார்த்திகேயன் வர்சஸ் இமான் சர்ச்சை பற்றி பேட்டி எடுத்திருந்தாங்க. சிவகார்த்திகேயனை கண்மூடித்தனமாக ஆதரித்து அந்த லேடி பேசியிருந்தது அதிர்ச்சியாக இருந்தது. அந்த லேடி எனக்கு நேரடியாக தெரிஞ்சவங்க என்பதாலேயே ஒரு முகதாட்சியம் கருதி அவங்க பெயரை குறிப்பிடாமல் அவங்க பேட்டியை நான் விமர்சித்து இப்போ பேச போகிறேன். அந்த லேடிக்கு ஒரு 2 மகள்கள் இருக்காங்க. அதில் முதல் மகளும் நடிக்க வந்திருக்காங்க, டிவி சீரியல் நடிச்சிருக்காங்க. அந்த மகளின் வாய்ப்புக்காக நானும் ஒரு சில கம்பெனிகளுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஒரு வெப் சீரிஸில் இவங்களுடைய மகளுக்கு நான் வாய்ப்பும் வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லேடியுடைய பெயரை குறிப்பிடாமல் நான் அவங்க பேசுனதுக்கு விமர்சனமான பதிலை நான் கொடுக்க போகிறேன். அவங்க பேசுனதெல்லாம் தொகுத்து ஒரு சம்ம பண்ணி பாயிண்ட்டுகளையும் நான் சொல்கிறேன். முதல் பாயிண்ட்டு, விஜய், தனுஷ் போன்ற நடிகர்கள் தான் இமானை தூண்டிவிட்டு சிவகார்த்திகேயனுக்கு எதிராக பேட்டி தர செய்திருக்கிறார்கள். பாயிண்ட் நம்பர் 2, இமான் பேசினது தான் தப்பு, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அப்புறம் எதுக்கு பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசணும். பாயிண்ட் நம்பர் 3, கள்ள தொடர்பு என்பதெல்லாம் ஒரு தப்பே கிடையாது. பாயிண்ட் நம்பர் 4, பல சினிமா பிரபலங்களின் மனைவிமார்கள் தங்கள் கணவன் மீது அந்த கணவன்மார்கள் தங்களிடம் அன்பு காட்டவில்லை என்று ரொம்ப விரக்தியில் இருக்காங்க. அது என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. இந்த 4 பாயிண்ட்ஸ் அந்த அம்மா பேசுனதில் முக்கியமான பாயிண்ட்ஸு. இதில் ஒன்றா நான் பதிலடி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, விஜய், தனுஷ் போன்ற மாஸ் ஹீரோக்கள் இமானை தூண்டிவிட்டு சிவகார்த்திகேயனை பற்றி நெகட்டிவாக பேச வச்சுருக்காங்க என்கிற பாயிண்ட்டு. இது ரொம்ப அபத்தமானது. எந்த ஒரு கணவனுமே தன் முன்னாள் மனைவியாக இருந்தாலும் அந்த மனைவியின் நடத்தையை பற்றி பொதுவெளியில் பப்ளிக்கில் நெகட்டிவாக தப்பாக பேசவே மாட்டாங்க. அது அந்த ஆளுக்கு மிகவும் தலைக்குடிவான விஷயம். சிவகார்த்திகேயனை டீக்ரேட் பண்ணணும்னா அதுக்கு வேறு எவ்வளவோ விஷயங்கள் கையாண்டிருக்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை வைத்து ஹனி ட்ராப்பிங் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு பெண்ணை ஒரு ஆணிடம் போய் நடிக்க வைத்து அவனை வலையில் வீழ்த்தி அவன் பாலியல் ரீதியாக பலவீனம் அடைந்ததை ஆதாரங்கள் கலெக்ட் பண்ணிக்கிட்டு பொது வெளியில் வெளியிடுறதுக்கு ஹனி ட்ராப்பிங்னு பேர். அந்த மாதிரி பண்ணியிருக்க முடியும். அதை விட்டுட்டு ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்வான இடத்தில் இருக்கும் ஒரு மனிதரை, ஒரு சினிமா பிரபலத்தை தன் மனைவியை பற்றியே தவறாக பேச வைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒன்று. பாயிண்ட் நம்பர் 2, இமான் பேசினது தான் தப்பு, அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, பிறகு எதற்காக பாஸ்ட் லைஃப்பை பற்றி பேசணும் என்கிற பாயிண்ட்டு. இமான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே தவிர, அவர் மனைவியை தான் டிவோர்ஸ் பண்ணினாரே தவிர தன் குழந்தைகளை டைவர்ஸ் பண்ணவில்லை. அந்த குழந்தைகளை எப்படி தன்னுடைய முதல் மனைவியிடம் விட்டு வைக்க முடியும்? அவங்க சரியானபடி வளர்ப்பாங்களா? இப்படிப்பட்ட ஒரு மனைவி தன் குழந்தைகளை சரியானபடி வளர்ப்பாரா என்கிற கவலை ஒரு பக்கம். 2வது, அந்த குழந்தைகள் அம்மாவின் பேச்சை கேட்டுக்கொண்டு இமானிடம்
பாசம் காட்டவில்லை. இதுவும் இமானை மனதளவில் ரொம்பவே காயப்படுத்தி இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணமான ஒரு விஷயத்தை தான் அவர் பேட்டியில் சொல்லியிருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 3, இது மிக முக்கியமான பதிலடி. கள்ளத்தொடர்பு என்பதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்களே. அப்படி பார்த்தா சினிமாவில் வாய்ப்பு கேட்கிற நடிகைகளுக்கு பெண்களிடம் டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்பதும் தப்பு இல்லைன்னு அந்த அம்மா சொல்கிறாங்களா? ஏன்னா அவங்க தான் வந்து கற்புன்னு ஒன்றுமே இல்லை, கள்ளத்தொடர்பு தான் தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே. அப்போ வந்து டைரக்டர்களும் ப்ரொடியூசர்களும் வந்து ஒரு பெண்ணிடம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கேட்பது வந்து அவங்களுடைய லாஜிக் படி எப்படி தப்பாக முடியும்? இதுக்கு அந்த அம்மா தான் பதில் சொல்லணும். பாயிண்ட் நம்பர் 4, பல சினிமா பிரபலங்களின் மனைவிமார்கள் என்னிடம் ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்க தங்களுடைய கணவரிடம் வந்து தங்களுக்கு அன்பு கிடைக்கவில்லை என்று என்னிடம் சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் வேறு என்ன தான் பண்ணுவாங்க என்று, அதாவது அவர்களும் கள்ளத்தொடர்பில் போவது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தொனியில் அவங்க பேசியிருக்காங்க. நான் கேட்குறேன், இன்றைக்கி வந்து சட்டம் விவாகரத்துங்கிற ஒரு உரிமையை ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுத்துருக்கு. ஒரு பெண் வந்து தனக்கு கணவரிடம் போதிய அன்பு கிடைக்கவில்லை என்றால் உட்கார்ந்து பேசலாம், அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத சொல்லி கணவரிடம் புரிய வைக்கலாம். அப்படியும் அந்த கணவர் புரிந்து கொள்ளவில்லை என்றால் தன்னிடம் அன்பு பாராட்டுகிற ஒரு நண்பனை நண்பனாகவே மெயின்டைன் செய்து கொண்டு அப்படியே அந்த நண்பனை வெயிட்டிங்கில் வச்சுட்டு டிவோர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிவிட்டு இன்கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிற கிரவுண்ட்ஸில் விவாகரத்து வாங்கலாம். அதாவது மன ஒற்றுமையின்மை அப்படிங்கிற அடிப்படையில் விவாகரத்து வாங்கலாம். அப்படி விவாகரத்து வாங்கிட்டு எந்த நண்பன் தன்னிடம் அன்பு காட்டினானோ அந்த நண்பனையே கல்யாணம் பண்ணிக்கலாமே. இதற்காக கணவனிடம் வாழ்ந்து கொண்டே இன்னொருவனிடம் கள்ளத்தொடர்பு வைத்து கொண்டு 2 பேருடைய வாழ்க்கையவும் ஏமாற்றும்படியான ஒரு நடவடிக்கை எப்படி சரியாக இருக்க முடியும்? இது பெண்ணுக்கு மட்டுமல்ல, ஆணுக்கும் தான் சொல்கிறேன். ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கள்ளத்தொடர்பு என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கு அந்த கணவனோ அல்லது மனைவியோ அவங்களுக்கு மன ஒற்றுமை இல்லை, கம்பேட்டபிலிட்டி இல்லை அப்படின்னா வேறு ஒரு துணையை தாராளமாக தேடிக்கொள்ளலாம். டிவோர்ஸ் வாங்கிக்கிட்டு அந்த இன்னொரு துணையுடன் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லேயும் சேர்ந்து வாழலாம். இதுதான் என்னுடைய கருத்து. மற்றபடி அந்த நடிகைக்கு சிவகார்த்திகேயனின் அடுத்த படத்தில் இதன் மூலமாக வாய்ப்பு கிடைக்க வாழ்த்துக்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.